வணக்கம். அண்ணாமலை நேத்து டெல்லி போயிருந்தாரு. தேசிய தலைவர் நிதின் கமினை சந்திச்சு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை குடுத்துட்டாரு. அதேபோல அமித்ஷாவ சந்திக்க ஆசைப்பட்டாரு. அமித்ஷா ரொம்ப நேரமா அவருக்கு அப்பாயின்ட்மென்ட் குடுக்கல. அதுக்கப்புறமா அப்பாயின்ட்மென்ட் குடுத்தாரு. அமித்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்கள தெலுங்கு, ஆந்திரா மாநிலத்திலேருந்து உங்கள ராஜ்யசபா எம்பி ஆக்கி, அதுக்கப்புறம் மத்திய மந்திரி சபையில உங்களுக்கு இடம் தரோம் அப்படிங்கிற மாரிலாம் சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா அண்ணாமலை சமாதானமாக விரும்பல. அது இல்லாம அண்ணாமலைக்கு தொடர்ந்து பாஜகல இருக்கிறது பிடிக்கல. அது இல்லாம அவர் என்ன அந்த கடிதத்துல குடுத்தாரு அப்படின்னா, தொடர்ந்து பாஜகவுல உட்கட்சி பிரச்சனைகள் எப்படி இருக்கு? உட்கட்சி மோதல் எப்படி இருக்குது? அது இல்லாம தொடர்ந்து தான் எப்படி புறக்கணிக்கப்படுறேன்? அதோட தன்னுடைய ஆதரவாளர்கள் எதுக்காக புறக்கணிக்கப்படுறாங்க? அப்படிங்கிற விஷயத்தையும், கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக தோல்வி அடைஞ்சதுக்கான மிக முக்கியமான காரணங்கள் அடங்கிய ஒரு பெரிய பட்டியலை போட்டுட்டு, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் குடுத்துட்டு, இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. நான் எவ்வளவோ பாஜக மேலிடத்துக்கும் சொல்லிட்டேன். ஆனா அது யாருமே பெருசா கன்சிடர் பண்ற மாரியே தெரியல. இதுக்கப்புறமும் நான் இந்த கட்சியில இருக்கணுமா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுது. ஏன்னா ஒரு மதிக்காத ஒரு இடம். இந்த இடத்துல இருந்து நான் அரசியல் பண்றதுங்கிறது சாத்தியப்படாது. அதனால நான் தனியா போயிடுறேன் அப்படிங்கிற மாரி பேசியிருக்காரு. அமித்ஷாட்ட பேசியிருக்கிறாரு. அதேபோல பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கு டைம் கேட்டிருந்தாரு. உண்மையிலேயே பிரதமர் மோடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அண்ணாமலை மேல ஒரு மதிப்பு, மரியாதை எல்லாமே இருக்கு. ஆனா அவர் அப்பாயின்மெண்ட்டே குடுக்கல. கடைசி வரைக்குமே குடுக்கல. அவர் ராஜினாமா கடிதத்தை குடுத்துட்டு விலகிக்கிறேன் பாஜகவுல இருந்து அப்படின்னு சொன்னார். ஆனா உண்மையிலேயே பிரதமரோ, அமித்ஷாவோ சரி, அவங்கள தாண்டி யாராவது பெருசா வளர்றாங்க, அவங்க தேசிய அரசியல்ல கால் வைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அது அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல தெரியுது. ஆனா பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணாமலை போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. அவர் ராஜினாமா கடிதம் குடுத்துட்டாரு. அவர் ஏதோ ஒண்ணு பண்ண போறாரு. தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இந்த மாரி சூழ்நிலையில டக்குன்னு அண்ணாமலை போயிருக்கிற சமயத்திலே நயினா நாகேந்திரன் டெல்லி போயிட்டாரு. நயினா நாகேந்திரனே டெல்லிக்கு வர மாரி சொல்லிட்டாங்க எல்லாமே. அப்புறமா டெல்லியில போனாரு. டெல்லியில போனப்போ தேர்தலுக்காக, செலவுக்காக உங்கள்ட்ட பணம் குடுத்தோம்ல. அந்த பணம் யார் யாருக்கு குடுத்தீங்க? எவ்வளோ குடுத்தீங்க? என்னென்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க? ஏன் பணம் செலவழிச்சுமே பாஜக தோத்துது? பாஜக வேட்பாளர்கள் ஏன் தோத்தாங்க? என்ன காரணம்? அப்படிங்கிற மாரி சொல்லுங்க. அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. சரியான ஒரு கணக்கு வழக்கு குடுக்கல அப்படின்னா, அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நயினா நாகேந்திரனுக்கு ஏற்படும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. அதேபோல மாநில தலைவர் நயினா நாகேந்திரனை மாத்துறதுக்கான ஒரு முயற்சியும் நடக்குது. அண்ணாமலை வேணான்னு சொல்லிட்டாரு. இனிமே அண்ணாமலை இருந்தாருன்னா அண்ணாமலை மாநில தலைவரா போடுவாங்க. அண்ணாமலை தான் நான் பாஜக விட்டு விலகிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ நயினா நாகேந்திரனை மாத்துறாங்கன்னா, இப்போ அதுக்குன்னு ஒரு தவம் கிடக்கிற ஆட்கள் இருக்காங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் மிக முக்கியமான நபர்களுக்கு பாஜக மாநில தலைவர் பதவி கொடுத்து பாஜக வளர்க்குறதுக்கான முயற்சி எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜக இன்னுமே தமிழ்நாட்டில் பெருசாக வளர்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. 3% கீழே இருந்தது. அதை நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை அண்ணாமலை உருவாக்கினார். 18.5% கொண்டு வந்தார். பாஜக மட்டும் 11% கொண்டு வந்துச்சு. அந்த மாதிரி கொண்டு வந்தார். ஓரளவுக்கு பாஜக ஒரு நல்ல வளர்ச்சியில் அண்ணாமலை கொண்டு வந்தார். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை வளர்த்துக்கிட்டு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அப்படின்ட்டு, நயினா நாகேந்திரன் சொல்கிறான்ட்டு, 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்கிறாங்கன்ட்டு அவங்க என்ன செய்கிறாங்க? கூட்டணி வைக்கிறாங்க. கூட்டணி வச்சு ஒரு தொகுதி ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் இந்த வேலை பண்ணுறீங்களே, அது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட அண்ணாமலை சொன்ன மாதிரி பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற முடிஞ்சிருக்கும். காரணம் இப்போ அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியோட நம்ம கூட்டணி வைக்கவே வேணாம். எடப்பாடி பழனிசாமி நமக்கு தேவையில்லை. விஜய் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. விஜயோட நம்ம கூட்டணி வைப்போம். விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துவோம். விஜய் ஓகே சொல்லுவார். அவருக்கு திமுகவை தான் அகற்றணும், நமக்கும் திமுகவை தான் அகற்றணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி கிடையாது. அவர் திமுகவுக்கு மறைமுக சப்போர்ட் பண்ணுறாரு. திமுகவும் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் மாறி மாறி நம்ம ஆட்சியில் உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் அவங்க செயல்படுறாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்றீங்க? அவங்களோட கூட்டணி வைக்கிறதோட, திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கிறதோட, நம்ம விஜயோட கூட்டணி வைப்போம் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட அழுத்தமான ஒரு எண்ணமாக இருந்தது. ஆனால் அது பாஜக மேலிடம் கேட்கவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி பெரிய ஆளுமை மாதிரி காட்டிக்கிட்டாங்க. ஆனால் அதிமுகவுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. இந்த ஓட்டு வங்கி கண்டிப்பாக நமக்கு உழுகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவரும் நினச்சாரு. ஆனால் என்ன மக்கள் வேறு மாதிரி நினச்சிட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை ஆதரவு எல்லாமே எடப்பாடி பழனிசாமி டீமுக்கும் சரி, பாஜகவுக்கும் சரி ஓட்டு போடணுங்கிற அவசியமே அவங்களுக்கு இல்லை, தோணலை. கடைசி வரைக்குமே நாங்கள் நோட்டாக்கு போட்டாலும் போடுவோமே தவிர, நாங்கள் இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு அழுத்தமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா பாஜகவில் அண்ணாமலை ஆதரவாளர்களையுமே, அண்ணாமலை மட்டும் இல்லை, அண்ணாமலை ஆதரவாளர்களுமே நோக்கடிச்சிட்டாங்க. ரொம்ப நொந்து போயிட்டாங்க எல்லாருமே. ஆனால் அண்ணாமலை ஒரு விஷயத்த பண்ணார். தேர்தல் சமயத்தில்
விஜய் எப்பயுமே யூஸ் பண்ணுற காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை அது போல் ஒரு கோடை போட்டு வந்துட்டார். அந்த இதை இது பண்ணிட்டு வந்தார். அப்போ கூட செய்தியாளர்கள் கேட்டாங்க, என்னங்க இது விஜய் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு. நான் போலீஸ்காரன்ப்பா, நான் போலீஸ்காரன், காவல்துறையில் இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருப்பேன், இன்னைக்கு போட்டு வந்தேன், அதுக்கும் விஜய்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னார். மறைமுகமாக அவருடைய ஆதரவாளர்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். நோட்டாவுக்கு ஓட்டு போட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க, பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு நீங்கள் வந்து ஓட்டு போடாமல் இருக்காதீங்க, ஒரு ஆளுக்கு நம்ம ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னோம்னா தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அவருடைய ஆதரவாளருக்கு சொன்னார். அப்பயே அந்த விஷயம் சர்ச்சையாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அது இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொண்டாந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருமே யோசிச்சிருக்க மாட்டார். ஆனால் கொண்டாந்து கொடுத்துருச்சு. சரி, இப்போ வந்து அவரும் அந்த கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, மக்கள் சக்தி இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அந்த இயக்கத்தை தேர்தல் நெருக்கத்தில் வந்து அரசியல் கட்சியாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை டைரெக்டாக அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறான்னு தெரியல. ஒரு சைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து பாஜகவோட பி டீமாக தான், உண்மையான நேரடி பி டீமாக தான் அண்ணாமலை இறங்கி செயல்பட போகிறாரு. பாஜக தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்க முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அண்ணாமலையை வச்சு, அண்ணாமலைக்கு இளைஞர்கள் ஆதரவு மிகப்பெரிய அளவில் இருக்குது. எப்படி விஜய்க்கு இருக்கோ அதே போல் இருக்குது. அதை தாண்டி மகளிர்களும் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. விஜயோட ஆட்சி கண்டிப்பாக வந்து ஒரு காலகட்டத்தில் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கும். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பில் முதலமைச்சர் விஜய் வந்து சொதப்பிட்டு தான் இருக்கிறார். இன்னும் சொதப்பல்ங்கிறது அதிகமாக இருக்குது. நேற்று கூட பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் போன ஒரு பெண்ணை பிடிச்சி பாலியல் தொல்லை பண்ணி அவங்கள நிர்வாணமாக்கி வீடியோ எடுத்து நகை பணம்லாம் பறிச்சிருக்கிறானுங்க. இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. தினம் நிறைய சம்பவங்கள் நடக்குது. இதெல்லாம் சொல்ல முடியுமா? இவர் வந்து விஜய்கிட்ட சொன்னோம்னா திருச்சி கிழக்கில் வந்து அவர் பேசுகிறார். 6 மாதம் வரைக்கும் விமர்சனம் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, 6 நாள் கூட உங்களால் தாங்க முடியல, உடனே விமர்சனம் பண்ணுறீங்க எங்கள் ஆட்சியை பற்றி அப்படின்னு சொல்கிறார். சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, இது இப்போ யார் கையில் இருக்குது? முதலமைச்சர் விஜய் கையில் தான் இந்த பொறுப்பு இருக்குது. அவர் தான் வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். இந்த விஷயங்கள்லாம் எடுக்கணுமா வேணாமா? ஒரு திருவண்ணாமலை சாமி ஆன்மீக ஸ்தலம் கிரிவலம் போகிறாங்க, அந்த இடத்துல கூட ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதே தெரியல. சரி, இந்த சைடு வந்து இவர் தான் மாற்ற போகிறாங்க, அண்ணாமலையை மாற்ற போகிறாங்கன்னா, அந்த சைடு பார்த்திங்கன்னா காங்கிரஸில் செல்வ பெருந்தகையை மாற்றுறதுக்கான வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. 2029 தேர்தலை முன்னிட்டு அவங்களும் வந்து செல்வ பெருந்தகை வேணாம், ஏன்னா செல்வ பெருந்தகையும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பணத்தை ஆட்டையை போட்டார் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே குற்றச்சாட்டு நிறைய பேர் காங்கிரஸ் தலைமையிலேருந்து வச்சுருக்கிறாங்க. தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட பணங்களை எல்லாமே சரியான முறையில் செய்யலை. தேர்தலுக்கு கூட்டணி கட்சிகளோட ஒத்துழைக்கல, 2வது வேட்பாளர் தேர்வுலையும் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஜோதிமணி எம்பி வந்து பகிரங்கமான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ வந்து காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, காங்கிரஸ்லேயும் தலைவர் பதவியை மாற்ற போகிறாங்க, செல்வ பெருந்தகை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாஜக மேலிடத்துலையும் பார்த்திங்கன்னா நயனா நாகேந்திரனை மாற்றுறதுக்கும் இங்கே காங்கிரஸில் செல்வ பெருந்தகையை மாற்றுறதுக்குமான ஏற்பாடுகள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை வந்து ஒரு விஷயத்தை பாஜக மேலிடத்தில் ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லியிருந்தார். நம்ம வந்து விஜயோட வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சுருந்தோம் அப்படின்னோம்னா நம்ம மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை கேட்கவே இல்லை. இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஆள் அப்படின்னு நினச்சி பண்ணாங்க. ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. விஜயோட கூட்டணி வைப்பாரா அப்படிங்கிறத, கட்சி ஆரம்பிப்பாரா அண்ணாமலை, கட்சி ஆரம்பித்து தனித்து விஜய் ஏற்று அரசியல் பண்ணுவாரா, 2வது விஜய் கூட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திப்பாரா நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் அப்படிங்கிறதையும் ஒரு கால்குலேஷன் பாஜக போட்டு வச்சுருக்கிறாங்க. என்ன நடக்குமோ அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு தெரியும், அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு தெரியும், நமக்கு என்ன தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.